Hello friends, welcome back to Play Tamil. Winning number channel top 5 ஆன நம்ம லவ் ஸ்டோரி கேட்டகரியான மூவிஸ் தான் பார்க்க போகிறோம். ரொமான்ஸ் கேட்டகரி தான் அண்ட் மெயினாக நம்ம 2022 ரிலீஸ் ஆன அதுவும் நம்ம தமிழ் டப்டான பெஸ்ட்டான மூவிஸ் தான் இன்றைக்கி ஒரு வீடியோ நம்ம பார்த்துலாம். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம லிஸ்ட்டில் 50 இடத்துல இருக்க நம்ம ஃபாலிங் ஃபார் கிறிஸ்மஸ் மூவி தான். ஸோ இந்த படம் ரீசெண்டாக தான் நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அண்ட் என்கிட்ட நம்ம ரொமான்ஸ் காமெடி அண்டு ஒரு நல்ல ப்ளசண்ட்டான மூவின்னு சொல்லலாம். அண்ட் நம்ம IMDbல பார்த்தீங்கன்னா 5.2 தான் ரேட்டிங் தந்திருக்காங்க. ஆனால் ஒரு நல்ல அண்ட் நம்ம தமிழ் டப்டோட குவாலிட்டி வைஸ்லையும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. படத்தோட என்டையர் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை தான் கொஞ்சம் மெயினாகவே காமிச்சிருப்பாங்க. இவங்க வந்து நல்ல பணக்கார வாழ்க்கையாக தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகும், இதுக்கப்புறமா எல்லா மெமரி லாஸ் ஆயிரும் அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் சிம்பிளான ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸோட அவங்க அப்படியே கம்பைன் ஆவாங்க அண்ட் அவங்க கூட சேர்ந்து தான் ரியல் கிறிஸ்மஸ்னால் என்னது, அதோட ட்ரூ வேல்யூனா என்னன்னு சொல்லிட்டு அதெல்லாம் கொஞ்சம் அவங்களுக்கு தெரிய வரும். ஸோ பை த வே ஒரு கிறிஸ்மஸ் ஸ்பெஷல்னு கூட சொல்லலாம். அண்ட் நம்ம லவ் கேட்டகரியிலும் செம்மையாக என்ன சொல்கிறது சிங்க் ஆகுமா, அதுக்காகவே டெஃபினட்டாக அந்த படத்தை இன்கேஸ் பார்க்காம தான் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 4th இடத்துல இருக்க நம்ம பர்பிள் ஹார்ட்ஸ் மூவி தான். ஸோ இந்த படம் நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் தான் இந்த வருஷத்தில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. IMDbலையும் 6.7 ரேட்டிங் தந்திருக்காங்க அண்ட் ஃபுல் ட்ராமா அண்ட் லவ் ஸ்டோரி கேட்டகிரியான மூவி தான். படத்தில் மெயின் கான்செப்ட் நம்ம ஹீரோயின் அண்ட் இவங்க தான் வந்து சாங் ரைட்டராகவும் ப்ளஸ் சிங்கராகவும் ஆசைப்படுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் படத்தில் நம்ம ஹீரோ வந்து ஒரு மெரைன் ட்ரெயினியாக தான் இருப்பார். ஸோ ரெண்டு பேருமே அவங்களோட மியூச்சுவல் பெனிஃபிட்ஸ்க்காக ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஃபார்ம் ஆவாங்க அண்ட் ஃபைனலாக அதை கரெக்டாக அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி போகுது அது நீங்கள் என்கிட்ட இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பை த வே ஒரு நல்ல கான்செப்டான மூவி தான். அதை பார்க்கும்போது அது நல்லா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் போகும். நம்ம தமிழ் டப்டோட நல்லபடியாக தான் கொண்டு வந்திருக்காங்களா. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் யூனிக்கான ஒரு லவ் ஸ்டோரியும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 3rd இடத்துல இருக்க நம்ம பர்சுவேஷன் மூவி தான். ஸோ இந்த படம் கூட நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இந்த வருஷத்தில். IMDbலையும் 5.8 தான் ரேட்டிங் தந்திருக்காங்க. ஆனால் ஃபுல் அந்த லவ் ஸ்டோரியான ஒரு மூவி தான். கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான லவ் கூட சொல்லலாம். ஏன்னா அந்த மாதிரி தான் படத்தில் அப்படியே க்ரியேட் ஆகும். நம்ம ஹீரோயின் மெயினாக நம்ம டெக்கோட்டா ஜான்சன் தான் வந்து இந்தியா படத்தில் நடிச்சிருக்காங்களா. ஸோ இவங்களுக்காகவே மெயின் மூவியை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்கலாம். அண்ட் படத்தில் செகண்ட் விஷயத்தையும் சொல்கிறேன். ஸ்டோரி வந்து இவங்க ஸ்டார்டிங் லவ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோ வந்து ஓடிருப்பார், எஸ்கேப் ஆயிடுவார். ஸோ இதுக்கப்புறமும் நம்ம திருப்பி அவர் வருவார். அவரோட செகண்ட் சான்ஸ்ன்னு கூட சொல்லலாம் அவங்க நம்ம ஹீரோயின் வாழ்க்கையில். அண்ட் அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அது போதா இல்லையா அதான் நீங்கள் இந்த படத்தில் பார்க்கலாம். ஸோ இந்த லவ் ஸ்டோரி வந்து கொஞ்சம் ஒரு பிரேக் எடுத்து திருப்பி கண்டினியூ ஆகிற மாதிரியும் அண்ட் நம்ம ஹீரோயின் ஒரே ட்விஸ்டடான மைண்டில் இருப்பாங்க. ஸோ நார்மலாக இப்போ அவங்க மேரேஜ் நடக்கும் போது ஸோ அதில் ஃபோக்கஸ் பண்ணலாமா இல்லை அவங்க லவரை மேலே ஃபோக்கஸ் பண்ணலாமான்னு. ஸோ அதுதான் வந்து என்டையர் படத்தோட ஸ்டோரி அப்படியே கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸோடையே போவோம். பை த வே ஒரு மெயின் லவ் தீம் வைஸ் பார்க்கும்போது நல்லபடியாக தான் இருந்திருக்கு. அண்ட் நம்ம தமிழ் டப்டெல்லாம் அஃபிஷியலாக தான் பண்ணியிருக்காங்களா, அதுக்காகவே இந்த படத்தையும் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 2nd இடத்துல இருக்க த நோயல் டைரி மூவி தான். ஸோ IMDbலையும் 6.1 அண்ட் இந்த படம் கூட அகைன் நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் தான் தமிழ் டப்டோட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கான்செப்ட் வைஸாக பார்க்கும்போது ஒரு கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ஆட்டமும் அண்ட் மெயினாக வந்து ஒரு லவ் ஸ்டோரியோடு தான் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம ஹீரோஸ் செம்ம பெரிய நாவலிஸ்ட்டாகவும் இருப்பார். ஒரு அன்ஃபார்ச்சுனேட் ஈவெண்ட்டாக இருக்கும். ஸோ திருப்பி அவங்க ஹோம் டவுனுக்கு போவார் அண்ட் அங்கே தான் நம்ம ஹீரோயினையும் மீட் பண்ணுவார். ஸோ இங்கே ரெண்டு பேரோட ரிலேஷன் எப்படி கேரி ஃபார்வர்ட் ஆகுது அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அண்ட் நம்ம ஹீரோயின் வாழ்க்கையிலும் சில பிரச்சனைகள்லாம் நடக்கும். நம்ம ஹீரோ அப்படியே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுற மாதிரியும் அண்ட் அப்படியே கொஞ்சம் ஸ்டோரி கொஞ்சம் அட்வென்ச்சரஸாகவும் போவோம் அண்ட் மாற்றி மாற்றி அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுற மாதிரி தான் என்டையர் மூவி எனக்கு தெரிஞ்சிருக்கு. பை த வே லவ் கான்செப்ட் வைஸில் பார்க்கும்போது படம் செம்மையாக இருந்திருக்கு. அஃபிஷியல் தமிழ் டப்பில் தான் வந்திருக்கு அண்ட் ஒரு கிறிஸ்மஸ் வைபும் உங்களுக்கு கிடைக்கும் அண்ட் அதே டைமில் ஒரு நல்ல லவ் ஸ்டோரியான மூவியாக. ஸோ டெஃபினட்டாக அதுக்காகவே இந்த படத்தை நீங்கள் நம்பி பார்க்கலாம். அண்ட் ஃபைனலி நம்ம லிஸ்ட் நம்பர் 1 இடத்துல இருக்க நம்ம லேடி சாட்டர்லேஸ் லவர் மூவியே தான். ஸோ இந்த படம் நம்ம 2022 இந்த வருஷத்தில் தான் ரிலீஸ் ஆயிருந்தது அண்ட் மெயினாக நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் தான் தமிழ் டப்டோடு பண்ணியிருந்தாங்க. IMDbலையும் 6.7 அண்ட் படத்தோட கான்செப்டை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் நல்லபடியான ஒரு ஹாப்பிலி மேரிட் லைஃபாக தான் வாழ்ந்துருக்காங்க. ஸோ அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் வந்து இன்ஜூர் ஆகிருக்கும் வாருக்கு அப்புறமா. அண்ட் மெயினாக இப்போது நம்ம ஹீரோயினுக்கு இன்னொரு சைட்லேருந்து ஒரு அஃபெக்ஷன் அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகிரும். ஸோ அந்த ஒரு கான்செப்ட் தான் என்டையர் மூவியில் அப்படியே ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். அண்ட் இது கரெக்டாக தப்பா ஸோ இதை வந்து அப்படியே படத்தில் வந்து அவங்க ஸ்டோரி வைஸில் ஒரு விஷயத்தோட காமிப்பாங்க. அது நம்ம ஜட்ஜ்மெண்டெல்லாம் இருக்க முடியாது தான். அதனால் மூவி ஆஸ் என்டர்டெயின்மெண்ட் வைஸாக பார்க்கும்போது ஓகேவாக தான் இருந்திருக்கு. அண்ட் இன்னும் சில ட்விஸ்டடான ஒரு லவ் ஆங்கிள்லாம் உள்ளே காமிச்சிருப்பாங்க. ஸோ மெயின் படத்தோட கான்செப்டே கோர் இது தான். அண்ட் நம்ம தமிழ் டப்டோட அஃபிஷியலாக நம்ம நெட்ஃப்ளிக்ஸோட ரிலீஸ் பண்ணியிருக்காங்களா. ஸோ அதுக்காகவே படத்தை அப்படியே பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். மெயின் படத்தில் நிறைய கொஞ்சம் அந்த மாதிரி சீன்ஸோடையும் வரும். அதனால் நாட் ஏ ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி கேட்டகிரியான மூவி. ஸோ தனியாக பாருங்கள்.
ஸோ தட்ஸ் ஆல் கைஸ் தான் டோட்டல் இப்போதைக்கு டாப் 5 நம்ம லவ் கேட்டகரியான மூவிஸ் அண்ட் மெயினாக நம்ம 2022 இயரில் ரிலீஸ் ஆனது அண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெட்ஃப்ளிக்ஸ்னாலே இந்த லவ் ரொமான்ஸோட அவங்க கரெக்டாக இருப்பாங்க. ஏன்னா மெயின் கண்டென்ட்டே அவங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும், எல்லாம் டீனேஜர்ஸை கொஞ்சம் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி. அண்ட் அதுதான் லைக் இப்போது தமிழ் டபிள்யூ எல்லாம் அந்த மாதிரி தான் மூவிஸோடையும் ரிலீஸ் ஆகிருந்தது. ஸோ இன்கேஸ் வேறு ஏதாச்சும் நல்ல ஒரு லவ் ஸ்டோரியோட நீங்கள் மூவியை பார்த்துருந்தீங்கன்னா அதுவும் மெயினாக நம்ம 2022 இயரில் அதை அப்படியே கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ் டப். See you in next video. Bye guys.